ஸோ எக்ஸைஸ் 2.2ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், சம் பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்டெக்ரல் 1/x dx கேட்பாங்க சார். இப்போ எக்ஸ் கீழே இருந்தா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது இல்ல. அப்போ இந்த எக்ஸ் நீங்க மேல தான் சார் கொண்டு போகணும். அப்ப x⁻−1 அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணாருன்னா அந்த சம்க்கு ஆன்சர் வராது. நல்லா கவனிச்சு, டினாமினேட்டர்ல எக்ஸ் உடைய பவர் 1 இருக்க சொல்ல அதை மேல கொண்டு போக கூடாது. 2, 3, 4, 5 இருந்தாலும் மேல கொண்டு போய் நார்மலா x⁻n ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ 1 இருந்தா என்ன சார் பண்றது? ஆல்ரெடி நம்ம சின்ன வயசுல போன வருஷம் படிச்சது டிஃபரன்ஷியேஷன் நீங்க தெரியும். டிஃபரன்ஷியேஷன் இப்ப என்ன சொல்ல வரும் அப்படின்னா, டினாமினேட்டரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ள ஆன்சர் வந்துச்சுன்னா எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வாட் இஸ் ஆன்சர் 1 வருமா? நம்ம போன வருஷம் டிஃபரன்ஷியேஷன் படிச்சிருக்கோம் அப்படிதானே. அப்ப இந்த இடத்துல எக்ஸ் உடைய பவர் 1 இருக்க சொல்ல, டினாமினேட்டர்ல எக்ஸ் உடைய பவர் 1 இருக்க சொல்ல கீழே உள்ள டேர்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்ல மேல உள்ள ஆன்சர் வந்துச்சுன்னா ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் டு லாகுன்னு போட்டு மாடுலஸ் போட்டு டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுவோம் தான் சார். ஸோ கடைசியா ஒரு பிளஸ் வரும். இதுதான் சார் ஃபார்முலா. நல்லா விளங்கி பாருமா. அதாவது எக்ஸ் உடைய பவர் 1 இருக்க சொல்ல, எக்ஸ் உடைய பவர் 1 இருக்க சொல்ல கீழே உள்ள டேர்ம மேல கொண்டு போக கூடாது. அப்ப என்ன பண்ணணும், கீழே உள்ள டேர்ம நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ள ஆன்சர் வருதா வரலையான்னு பார்க்கணும். கண்டிப்பா வரும். சரி, அப்படி வராம போயிடாது. சரியா இல்லையா? அப்ப கீழே உள்ள டேர்ம மேல கொண்டு போய் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் 1 இருக்குது. அப்ப கீழே உள்ள டேர்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மேல ஆன்சர் வந்துச்சுன்னா என்ன ஆன்சர் அப்படின்னா லாகுன்னு போட்டு மாடுலஸ்குள்ள டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதான் ஆன்சர். இப்ப அடுத்த ஃபார்முலா என்ன பண்ணலாம் கவனிச்சு பாரு. அடுத்த ஃபார்முலா நான் என்ன பண்றேன், டீச் பண்றேன். இது எப்படி வந்துச்சுன்னு பாரு. இன்டெக்ரல் 1/ax + b ஸோ இன்டு dx. நல்லா கவனிச்சு பார்க்கணும் சார். இப்போ இந்த ax + b அப்படிங்கிறது ரெண்டு டேம். ஆனா இது ஹோல் பவர் 1 வச்சு, ஏன்னா b அப்படிங்கிற டேம்ல x கிடையாது. சரியா? ரெண்டு இதுல x இருந்தாதான் வித்தியாசமா யோசிக்கணும். இங்க ஒரு இதுல x இருக்குது, அப்ப ஹோல் பவர் 1. அப்ப ஹோல் பவர் 1 மேல கொண்டு போக முடியுமானா முடியாது. ஹோல் பவர் 2, ஹோல் பவர் 3, ஹோல் பவர் 4 இருந்தா கொண்டு போகலாம். ஹோல் பவர் என்ன இருக்குது, 1 இருக்குது, மேல கொண்டு போக கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள டேர்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். மேல உள்ள ஆன்சர் வருதான் பார்க்க போறேன். பண்ணுவோமா சார்? ஏ அப்படிதான் இருக்கு சார். எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மாறிடுமா, பிளஸ் பி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர். கான்ஸ்டன்ட் நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ண வாட் இஸ் ஆன்சர்? வாட் இஸ் ஆன்சர்மா? அப்ப மேல ஏலஸா வரணும், 1 இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னா என்னுடைய தேவைக்காண்டி ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் தான் தேவை. அப்போ இங்க ஏவை பெருக்கி ஏ டிவைட் பண்ண போறேன். அப்ப ஈக்குவல் டு 1/a போட்டேன், டிவைட் பண்ணிட்டேன். இன்டெக்ரல் இந்த ஏ மேனேஜ் பண்ணதுக்கு ஒரு ஏ மேல போட்டேன்னா டிவைட் பை சோ ax + b சோ இன்டு dx. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும் கீழே உள்ள டேர்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மேல ஆன்சர் வந்துட்டாப்பா. செக் பண்ணி பாருடா. இந்த டேர்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மேல ஆன்சர் வந்துட்டா. இப்போ இந்த ஏ நான் ஏன் போட்டேன் அப்படின்னா 1/a முன்னால போட்டிருக்கேன். அப்ப இந்த ஏ நான் கேன்சல். ஆனா நான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்காண்டி கண்டிப்பா என்ன பண்ணணும், நீ வந்து ஏ போடணும். அப்ப ஈக்குவல் டு இந்த 1/a அப்படிதான் இருக்கும். சரியா? கீழே உள்ள டேர்ம டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்ல மேல உள்ள ஆன்சர் வந்ததுனால லாகுன்னு போட்டு மாடுலஸ் போட்டுங்க. டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதான் ஆன்சர். அப்ப ax + b தான் ஆன்சர். கடைசி பிளஸ் c. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்.